ஹலோ மக்களே! வணக்கம். வெல்கம் டூ செல்லு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவர்ஸ் ரன் த்ரூ இட் எபிசோட் 15 தான் பார்க்க போறேன். சரி டிராமா உள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்க மேல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் மக்களே. நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. ஆனா எனக்கு எதுவும் பெருசா மெசேஜ் வர மாட்டேங்குது. கன்டினியூஸா மெசேஜ் பண்றவங்கள ஓகே நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா வீடியோ பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாதவங்க மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். பதிவு பண்ணிக்கோங்க இதுல. அப்படியே அந்த லைக் எல்லாம் மறக்காம தட்டி விடுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம டிராமாக்குள்ள போலாமா? ஆக்சுவலி லாஸ்ட் எபிசோட்ல நம்ம செங்லாங் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்திருப்பான். ஏன்னா லின்னுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு தெரிஞ்சங்காட்டிக்கு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. ஸோ கோச்சே வந்து சரி செங்லாங் நீ போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்த நம்ம சியாஜும் சரி லூசி 2 பேருமே நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம லூசி வந்து பாஸ்கெட் பால் பிராக்டிஸ் பண்ணிருப்பானா நம்ம சியாஜு இருக்கால அவ தான் ஒரு பால தூக்கி தூக்கி போட்டிருப்பா. ஸோ இவன் ஃபேஸ் துடைக்கலாம் துடைக்கும் போது நம்ம சியாஜு இருக்கால அவ ஏதோ ஒரு ஞாபகத்துல பால தூக்கி வீச ஆரம்பிச்சிருவாளா இவன் அந்த இடத்துல ஃபேஸ் துடைச்சிட்டு இருப்பான். ஸோ இவன் தூக்கி வீசின பால் ஸ்ட்ரைட்டா போய் அவன் மூச்சிலே டமால் நடிச்சிருது. அவ்வளவுதான் மூஞ்சி நடிச்சா என்னாச்சு மூக்குல இருந்து பொல பொல பொலன்னு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. அடியே என்னடி பண்ண அப்படின்றதுக்கு ஐயோ லூசி பால பிடிக்காம நீ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண போறாங்க. ஸோ மூக்குல இருந்து பயங்கரமா தந்துருமா டேய் பால கூட பிடிக்காம நீ என்னடா பண்றது அப்படின்றதுக்கு சரி அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு வா சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூசி வந்து சியாஜுவை சாப்பிட கூட்டு போயிடுறா. அங்க போய் பார்த்தா சியாஜு பயங்கரமா சாப்பிட்டு இருக்கா. சியாஜு நானும் ஒண்ணு நான் நினைக்கிறேன் மக்களே சோரே வாழ்க்கை என்று வாழ்கிறோம். சரி விடுங்க. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம சியாஜு இருக்கால அவ திருப்பியுமே நம்ம செங்லாங்க்கு மேங்கோ அப்படிங்கிற பேர்ல லெட்டர் எழுதுறா. ஸோ ஃப்ரெண்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கு டேய் திருப்பி திருப்பி ஒரே பேர்ல வருதா யாரும் தான் நீயும் பாரு அப்படின்னு எனக்கு மேங்கோன்னு யாருமே தெரியாதுடா இது என்னடா பேரு அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு அதெல்லாம் தெரியல உனக்கு நிறைய லவ் லெட்டர் வருது ஆனா அது மாதிரி எல்லாமே இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ என்னதான் நீ பார்த்து ரிப்ளை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு போயிடுவான். ஸோ நம்ம செங்லாங்கும் அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி உள்ள படிச்சு பார்த்து ஒரு மாதிரி ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். இது ஒரு லவ் லெட்டர் மாதிரி இல்லாம ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி மோட்டிவேஷனா இருக்கும். அவனுக்கு அந்த லெட்டர் படிச்சோடனே ரொம்ப பிடிச்சி போக ஆரம்பிச்சது. செங்லாங்குமே சரி ரிப்ளை போடலாம்னு சொல்லிட்டு இவனுமே உட்காந்து ரிப்ளை எழுதியிருப்பான். ஸோ இந்த ரிப்ளை வேற போயிடுச்சு அவ்வளோதான் சிஎஸ்ஓ கையில பிடிக்க முடியல குடுகுடு ஓடி போய் லெட்டர் கிட்ட இங்க பாத்தியா செங்லாங் எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்கா அப்படின்னு ரொம்ப குஷியாக ஆரம்பிச்சிடறா. ஸோ அப்படியே கட் பண்ணா அந்த ஸ்டோர் ரூம்ல காட்டுறாங்க. ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க மேனேஜர் இருக்கார்ல அவர் வந்து இந்த மாதிரி சியாஜோ இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இங்க பாரு நீ தான் முன்னாடியே சேலரி கேட்டிருந்தல இந்தா இதுல அமௌண்ட் இருக்கு இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி கொடுக்குற விஷயத்த நம்ம லூசி நோட் பண்ணுவான். ஆக்சுவலி நம்ம லூசி இருக்கால அவன் தான் மேனேஜர் கிட்ட காசு கொடுத்து இந்த மாதிரி சியாஜோட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லியிருந்திருப்பா. சரின்னு சொல்லிட்டு இவர் கொண்டு வந்து கொடுத்தோன்னே நம்ம சியாஜோ பயங்கர ஹாப்பியா இருப்பா. ஃபர்ஸ்ட் சேலரி எல்லாம் அது ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும். ஸோ குடுகுடு ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட அம்மா இங்க பாத்தீங்களா நான் ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கியிருக்கேன் அதாவது இதுதான் என்னோட முதல் சேலரி அப்படின்னு சொன்னோன்னா கேட்கறவங்க அம்மாக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும். ஸோ சியாஜ் வந்துட்டு இங்க பாத்தீங்களா உங்க பொண்ணு ஒன்று சின்ன பொண்ணு இல்லை நல்லா நான் வளர்ந்துட்டேன். ஸோ தானாவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு எனக்கு தெரியாத உன்னை பத்தி அப்படிங்கிற அவங்க அம்மா சொல்றாங்க. சரிம்மா எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வேணும் இதுல இருந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு அவங்க அம்மா உனக்கு இல்லாதடா இந்தாடா அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ தேடி கொண்டு பிடிச்சி ஒரு 100 யுவான் மட்டும் கொடுப்பாங்களா எனது இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவளுக்கு. இந்த கில்லி படத்துல அவங்க அப்பா கொடுப்பாங்களே டே 100 ரூபாடா பார்த்து செலவு பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களே அந்த மாதிரி அவங்க அம்மா 300 யுவான்ல இருந்து வெறும் 100 யுவான் மட்டும் கொடுத்துருவாங்க. இதை பார்த்து நம்மளுக்கு தான் அப்பா கொடுத்த காசையே உருப்படியா வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே கட் பண்ண இவ கடைக்கு போய் நம்ம செங்லாங்காக ஏதோ வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாய் பொம்மை போட்ட மாதிரி ஒரு கீச்சன் வாங்கியிருப்பா. ஸோ அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. லூசி ரூம்குள்ள வந்து செங்லாங் கிட்ட ஆமா நீ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியே இப்போ என்னடா பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு இல்லடா நான் லின்னுக்காக ஹோம்ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படிமானா டேய் நீ என்னடா லூசாடா அப்படின்னு சொல்லுவானா இது பக்கத்தால ஜூன் வந்துட்டு அதான் இன்னொரு லூஸ் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். டேய் உன்னை வந்து உதச்சிருவேன் அப்படின்னு லூசி சொன்னா அவன் போய் படுத்துருவான். லூசி வந்துட்டு என்னமோ பண்ணி தொலை போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் உட்காந்துருவான். கரெக்டா அந்த இடத்துல செங்லாங்கோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி திருப்பி உனக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர் கொடுக்குறான். ஸோ அவனுமே அந்த லெட்டர் வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அடுத்த நாள் காட்டுறாங்க பாஸ்கெட் பால் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சியாத்துக்கு ஓடி போய் பார்த்தாரா செங்லாங்கோட கீ செயின்ல இவளை கொடுத்த பொம்மை இருக்கு அவ்வளவுதான் லெட்டர் பார்த்துட்டு இது கண்டிப்பா லவ் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் பயங்கரமா துளுக்கு வச்சு விளையாண்டுருப்பாங்களா. இந்த விஷயத்த ஜூன் பார்த்து லூசி கிட்ட போய் இங்க பாத்தியா என் ஆள் எவ்வளவு ஹாப்பியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம லூசி யார பாப்பா சியாச்சுவை பார்த்துட்டு ஆமா ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா டேய் நீ யாரடா பாக்குது அப்படின்னு எனக்கு தான் தெரியுமே நீ சியாச்சுவை தானே பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீ எவ்வளவு நாள் தான் சொல்லாம இருப்ப நீ போய் உன்னோட லவ் சொன்னாதானே மச்சா அது ஓகே ஆகும் அப்படின்னு எனக்கு அதெல்லாம் தெரியும் நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு லூசி அங்கிருந்து போயிடுறான். ஸோ இப்படி முடிச்சுட்டு திருப்பியுமே அந்த மாதிரி பால் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சியாஜோக்கு என்னன்னா செங்லாங்கு நம்மளோட கீச்சரை அக்செப்ட் பண்ணிட்டா நம்மளே அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு இவ ஒரு மாதிரி சியாஜோ ஹாப்பியா இருப்பாளா. ஸோ அந்த இடத்துக்கு கரெக்டா லூசி பக்கத்தால வந்துட்டு இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிமானா சரி சொல்லு என்ன கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சியாஜு கேட்பா. இல்ல நான் கேட்காத நீ உண்மையா எனக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவானா சரிடா இப்போ என்ன நீ கேட்க போற சரி நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ நம்ம லூசியுமே ப்ரப்போஸ் பண்ணுவான் தான் நானும் நினைச்சேன். பட் ஆனா இல்ல இவன் பக்கத்தால தைரியமா வந்து சியாஜோ நீ அன்னைக்கு ஒரு பையனுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருந்தியே நீ இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். சியாஜ் வந்துட்டு இல்ல நான் ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பானா. இதை கேட்டு லூசிக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும். ஓகே சியாஜு சிங்கிளா தான் இருக்கா நம்ம ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவன் ஒரு மாதிரி ஹாப்பியா போவான். ஸோ அப்படியே அந்த பக்கம் நம்ம ஜூனை காட்டுறாங்க. ஸோ ஒரு வழியா அந்த கிளாஸ் ரூம் எல்லாம் ஃபுல்லாவே சுத்தமெல்லாம் ரெடி பண்ணியிருப்பான். ஸோ பண்ணி முடிச்சுட்டு உள்ள வந்து அவங்க கேங் எல்லாம் கூட்டு வந்து இங்க பாருங்க கிளாஸ் ரூம் ஆயிடுச்சு எல்லாமே ரெடி இனி வரப்போற ஒவ்வொரு காம்படிஷன்லயும் நம்ம மட்டும் தான் வின்
வின் பண்ணணும், வேற யாரும் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மாரி மோட்டிவேஷனா பேசியிருப்பான். ஸோ அப்படியே அந்த பக்கம் நம்ம சியாஜோ காட்டுறாங்க. அவ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க மேனேஜர் வந்து இந்தாம்மா இதாம்மா உன்னோட சம்பளம்னு சொல்லி குடுக்குறாங்களா? என்னது இது சம்பளமா? அப்ப அன்னைக்கு நீங்க என்கிட்ட குடுத்தீங்களா? அப்ப அது யாரோடது? அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ! அதுவா? அது வந்து உன்னோட சம்பளம் கிடையாது. ஸோ அது இதெல்லாம் இதான் உன்னோட சம்பளம்னு சொல்லியிருப்பாங்களா? அப்ப அது யாரோடது? அது எதுக்கு குடுத்தீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, ஆக்சுவலி அது வந்து என்னோடது கிடையாது. அது லூசின்னு யாரோ உன்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து குடுத்தான். ஸோ நீ ரொம்ப கஷ்டப்படுறன்னு சொல்லிட்டு, உனக்கு காசு குடுத்தேன்னு சொல்லி குடுக்க சொன்னான். அதுவும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொன்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அப்ப வந்து கேட்டிருப்பாரு அந்த மேனேஜர். உனக்கு என்ன அந்த புள்ள அவ்வளோ பிடிக்குமா கேட்டதுக்கு, ஆமா எனக்கு அவள பிடிக்கும்னு சொல்லியிருந்திருப்பான். ஸோ அந்த விஷயத்த இந்த மேனேஜர் நம்ம சியாஜிட்ட சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு லூசி வந்திருப்பானா, அது லூசி வந்து சியாஜோவ கூப்பிட்டோனே, சியாஜ் வந்துட்டு, ஏய் நான் உனக்காக தான் வெயிட் பண்றேனே. ஆமா இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு, இவ டக்குனு அந்த 300 யுவான் எடுத்து, இந்தா நீ தானே அன்னைக்கு எனக்கு குடுக்க சொன்ன. ஸோ மேனேஜர் எல்லாமே சொல்லிட்டாரு. ஸோ நீ தான் அன்னைக்கு காசு குடுத்தேன்னு. ஸோ இந்தா வாங்கிக்கோ அப்படின்றதுக்கு, இல்ல இல்ல பரவால்ல நீயே வச்சுக்கோ அப்படின்னு லூஸ் சொல்லுவானா. டேய் இது உன்னோட காசுடா, நீ தான்டா வச்சுக்கணும். சரி வச்சுரு நான் தேவைப்பட்டா வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாரி நம்ம சியாஜ் சொல்லிட்டு தான் லூசி கிட்ட குடுத்துருப்பான். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூசி வேற ஆப்ஷன் இல்லாம அத வாங்கிக்குவா. ஸோ கொஞ்ச நேரத்துல சியாஜ் அங்க இருக்க திரைய அடுக்கி வச்சுட்டு இருக்கும்போது, மேல இருக்கிற ஒரு பாக்ஸ் வந்து நம்ம சியாஜ் மேல விழுக வருமா, டக்குனு லூசி இந்த பக்கம் புடிச்சு இழுக்கும்போது, இவன் கையில அந்த கம்பி கிழிச்சு அப்படியே நல்லாவே பிளட் வர ஆரம்பிச்சிரும். ஸோ பிளட்ட பார்த்த உடனே லூசி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவான். அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஸோ கட்டு போட்டுருப்பாங்களா, டேய் ஒரு பிளட்ட பார்த்து கூட தைரியமா இருக்க மாட்டியாடா அப்படின்னு சேர்த்து திட்டிட்டு இருப்பான். ஸோ டாக்டர் கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல லோ சுகர் அதனால தான் அவன் மயக்கம் போட்டு வந்துட்டான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தானா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படியே அவ ஹாஸ்பிட்டல்ல சரி வா போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இங்க நடந்துட்டே இருக்கும்போது, டி உனக்கு தான் லேட் ஆகுதுல உனக்கு ஒர்க்குக்கு அப்புறம் மேனேஜர் திட்ட போறாங்க. நீ வேலைக்கு போகணும்ல போ போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல இல்ல நான் போமாட்டேன். நான் உன் கூட தான் இருப்பேன் லூசி. உன்ன ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். இங்க பாரு பிளட் சுகர் கம்மியா இருக்காட்டிக்கு நீ மயக்கமே போட்டு விழுந்துட்ட. ஓ நான் எங்கேயுமே போமாட்டேன். உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது கரெக்ட்டா அந்த இடத்துக்கு அந்த சீனியர் பொண்ணு வந்தாரா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ நீங்க இங்க தான் ஒர்க் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சியாஜு கேட்கறா. ஆமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. என்னாச்சு அப்படின்றதுக்கு, இல்ல இல்ல இந்த மாதிரி பிளட்ட பார்த்து மயக்கம் போட்டு வந்துட்டா. லோ சுகர் அப்படின்னு சொல்லியிருப்பானா. ஓ லோ சுகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம லூஸ் இருந்துட்டு, இங்க பாரு உனக்கு தான் ஒர்க் டைம் ஆச்சுல நீ வேணா கிளம்பு நான் என்ன பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டேய் நான் எப்பட்றா உன்ன தனியா விட்டுட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த சீனியர் பொண்ணு ஒண்ணும் கவலைப்படாத நான் இங்க தான் இருக்கேன். எனக்கு ஒர்க் ஃப்ரீ ஆயிடுச்சு. நான் வேணா லூசிய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. ஓகே நீ அவங்கள உன்ன பார்த்துக்குவாங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சியாச்சும் அங்கருந்து கிளம்பிருவா. ஸோ இப்படி போன பிறகு, ஆமா என்னாச்சு உனக்கு? ஸ்லோ சுகர்னா ஒழுங்கா சாப்பிட கூட மாட்டியா? ஒழுங்கா சாப்பிடு லூசி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அதெல்லாம் நான் என்ன பார்த்துக்கிறேன் சீனியர். நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் அங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு இப்படி போவானா, போகும்போது சீனியர் பொண்ணு புடிச்சு லாக் பண்ணது. டேய் லூசி எங்கடா போற? இங்க பாரு உனக்கு பிளட் சுகர் வேற கம்மியா இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ ரெஸ்ட் எடுக்கணும். அப்பதான் உன்னோட உடம்பு கியூர் ஆகும். அது மட்டும் இல்ல நான் சியாஜுட்ட சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லா நான் உன்ன பார்த்துக்கிறேன்னு. சோ நான் உன்ன எப்படிடா விட முடியும்? நான் இன்னைக்கு ஃபுல்லா உன் கூட இருந்து உன்ன பார்த்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாரி நம்ம சீனியர் பொண்ணு சொல்லுது. இத கேட்டுட்டு ஓகே ஓகே புரியுது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூசி போவான். சோ போய் பிளட் டெஸ்ட் எடுக்குறாங்க. சோ பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது நம்ம லூசி பிளட்ட பார்த்தோம்னா அப்படியே கிறுகிறுன்னு மயக்கம் போட்டு விழுந்தானா. அது என்னன்னு தெரியல போக போக பார்க்கலாம். சோ அப்படியே கட் பண்ணா ஜூன் ஒரு கிட்டார் ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருப்பான். இத பார்க்குற லெட்டர் வந்துட்டு, ஆமா என்ன பிங்க் கலர் ஆர்டர் பண்ணிருக்க நல்லாவே இல்ல எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இத உனக்கு யார் ஆர்டர் பண்ணா? உனக்கு ஒண்ணும் ஆர்டர் பண்ணல அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் சொல்லியிருப்பான். கரெக்ட்டா அந்த நேரத்துக்கு அவங்க கேங்லயே ஒரு புதுசா ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணு உள்ள வருது. சோ அந்த பொண்ணோட பேர் வந்து சுமி. சுமி கிட்ட போய் கிட்டார குடுத்து இந்த வாசிச்சு காட்டு அப்படின்னு சொன்னோனே, சுமி ஒரு லவ் சாங்கா எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிடுறா. இத கேட்டு ஜூனுமே சேர்ந்து ஜாயின் பண்ணி 2 பேருமே பாட்டு பாடிட்டே இருக்கிறாங்களா. இத பார்க்குற லெட்டுக்கு ஒரு மாரி பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிச்சது. ஜூன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவானா. ஆனா ஜூன் அதையுமே கண்டுக்காம சுமி கூட சேர்ந்து பாட்டு பாடிட்டே இருப்பான். இவளுக்கு டென்ஷனா அங்கேருந்து கிளம்பி போயிருவா. ஸோ கிளாஸ் ரூம் போய் நம்ம சியாஜோ கிட்ட எனக்கு ஒரு மாரி காண்டா இருக்குடி. அவன் சுமி கூட பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னோனே, இங்க பாரு நீ இதெல்லாம் பார்த்து ஜெலஸ் ஆகாத அப்படின்னு நம்ம சியாஜோ சொல்லுவாளா. அத கேட்குற லெட்டு வந்துட்டு, இங்க பாரு நான் ஒண்ணும் ஜெலஸ் எல்லாம் ஆகல. எனக்கு அப்படியே காண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு இந்த மாரி உனக்கு நடந்தா தான் உனக்கு தெரியும் அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம சியாஜ் வந்துட்டு, இங்க பாரு நீ தான் அவன புரிஞ்சுக்கணும். அவன் ஒண்ணும் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னு ஜூனுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு, சரி சரி நான் மறந்துட்டேன். நான் லூசிய பார்க்க போகணும். ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சியாஜ் அங்கேருந்து கிளம்புவாளா. லெட்டு வந்துட்டு என்னாச்சு லூசிக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல சின்னதா அவனுக்கு கையில அடிபட்டுருச்சு. ஸோ நான் போய் அவன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிருவா. ஒரு பார்க் மாரி இடம் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நெறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போயிருப்பாளா. பனானா இந்தா சாப்பிடுறா அப்படின்னு சொல்றதுக்கு, இங்க பாரு என்ன பார்த்தா என்ன உனக்கு பேஷன் மாரியா தெரியுது. நான் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு தெரியுமா? அப்படின்னு லூசு சொல்லுவானா. அதெல்லாம் தெரியுது உனக்கு பிளட் சுகர் கம்மியா இருக்கு. ஸோ அதனால தான் ஒழுங்கா அத சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு பனானா குடுத்துருப்பா. ஸோ அவனுமே சாப்பிட்டுருப்பானா, இங்க பாரு நீ ஒழுங்கா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது இல்ல. அதனால தான் சுகர்லே கம்மியா இருக்கு. ஸோ ஒழுங்கா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. அப்படி இல்லன்னா இந்த ஃப்ரூட்ஸாவது காலையில சாப்பிட்டு போ லூசி அப்படின்னு லூசி ஒரு மாரி கேரிங்கா பார்த்துக்குவாளா சியாஜு. இவன் என்ன நினைச்சானோ தெரியல. டக்குன்னு லூசி கிட்ட ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு டைட்டா லூசி வந்து சியாஜு டைட்டா ஹக் பண்ணிட்டு, ஒரு நிமிஷம் இரு அசையாத அப்படின்னு சொல்லியிருப்பானா. டேய் என்னடா ஆச்சு அப்படின்றதுக்கு, நான் அசையாதன்னு சொன்னேன். எனக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மாரி டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியாஜுவ டைட்டா ஹக் பண்ணிக்குவான். அவளுமே ஒண்ணும் சொல்லியிருந்திருக்க மாட்டா. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு லஞ்ச் டைம்ல லெட்டோ வந்து நம்ம ஜூனுக்காக ஃபுட் வாங்கிட்டு வந்திருப்பான். ஜூனு கொஞ்சம் கூட கண்டுக்காம சுமி கூட பேசிட்டே இருப்பா. சரி வாடா லஞ்ச் சாப்பிடலாம்னு சொன்ன பிறகு ஜூன் வந்து உட்காந்துக்குவானா.
போவானா, சுமி இருந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது, ஜூனு சரி எங்க போற? வா உட்காந்து லஞ்ச் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, வா வா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி கூப்பிடுவாளா, இத பார்க்குற லெட்டோக்கும் செம்ம டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ லெட்டோ வந்துட்டு, இங்க பாரு லஞ்ச் வந்து உனக்கும் எனக்கும் மட்டும் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாளா. ஸோ இத கேட்டு ஜூன் வந்துட்டு, ஓ ஓகே ஓகே புரியுது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு, சுமி நீ அதில சாப்பிடு, நானும் லெட்டோவும் இத ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாளா. சரின்னு சொல்லிட்டு சுமி சாப்பிடலான்னு போகும்போது, லெட்டோ இருந்துச்சு, இங்க பாரு ஃபுட்டு உனக்கு எனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், வேற யாருக்கும் வாங்கிட்டு வரல அப்படின்னு அந்த ஃபுட்ட தூக்கி குப்பை தொட்டியில வீசிட்டு போயிருவா. ஸோ ஜூன் பின்னாடியே ஏய் எங்க போற போங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போவான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி பசங்களுக்கு புள்ளைங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ண சுத்தமா தெரிய மாட்டேங்குது. பாருங்க தேவையில்லாம நம்ம லெட்டோவ டென்ஷன் ஏத்தி விட்டு அவ கோவிச்சுட்டு போயிட்டா. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் செல்லு வாய்ஸ் ஓவர். டாடா பை பை.